கதிர்காம சுவாமிகள் சிறுவனாக இருக்கின்ற போதே அந்த செல்வத்திற்கும் அந்த புகழுக்கும் ஆசைப்படலை. எல்லா வசதிகளும் கிடைச்சுமே அந்த சின்ன வயசில் இவற்றையெல்லாம் துறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு தன்னோட 7 வயசில் வீட்டு விட்டு வெளியில் வர்றார். அந்த ஜலத்தை குடிக்கிற போது அவருக்கு மது அருந்துவது போன்ற ஒரு டேஸ்ட், ஒரு சுவை அதில் கிடைக்கிறது. வெறும் தண்ணி. சுவாமிகள் என்ன உணர்த்துற, நீ குடிக்கிறது ஒன்றுமே இல்லைடா, எல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத மறைமுகமாக உணர்த்திய பின்னால் உனக்கு இது எப்படி இருக்குன்னு கேட்குறார். சாமி, எனக்கு மது சாப்பிட்ற மாதிரி இருக்குது, உப்புச்சுவையானது குறைகிறது. அந்த உப்பனாற்றின் நீரைத்தான் இந்த முருகப்பெருமான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்த ஆரம்பித்தார். கதிர்காம சுப்பிரமணியர்னு அந்த முருகன் பேர் கைவளாஞ்சேரியில் இன்றைக்கும் காணப்படுகிறது. குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை நம்ம தினமும் தரிசனம் பண்ணுறோம். ஒரு மகானாகப்பட்டவர் எப்படியெல்லாம் இந்த மனித குலத்திற்கு நல்ல வழிகளை சொல்லியிருக்காங்க, நல்ல உபதேசங்களை சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையும் ஒரு நல்ல விதத்தில் மாறுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய முயற்சி பண்ணணும். அதுதான் இந்த குருவே சரணம் அப்படிங்கிற நிகழ்ச்சியோட நோக்கமே. அது ஒரு மனிதன் இந்த பிறவியை பூர்த்தி செய்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு குருவினுடைய ஆசீர்வாதம் வேணும், குருவினுடைய அனுகிரகம் வேணும். இதில் நம்ம நிறைய தொடர்ந்து பல மகான்களை தரிசனம் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் கதிர்காம சுவாமிகள் அப்படின்னு பேர். கதிர்காம சுவாமிகள். இந்த கதிர்காமம் அப்படிங்கிற பேர் கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு இலங்கை ஞாபகத்துக்கு வரும். இலங்கையில் இருக்கிற பிரபலமான முருகன் ஆலயம் கதிர்காமம். இந்த கதிர்காம சுவாமிகள் எங்கே பிறந்தார் அப்படின்னா வங்காள தேசத்தில் பிறந்திருக்கார். இவருடைய தகப்பனார் நேபாள அரசாங்கத்தில் அந்த காலத்தில் ஒரு மந்திரியாக, ஒரு அமைச்சராக அந்த காலத்தில் இருந்திருக்கார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி. பாருங்கள், அவருடைய வாழ்க்கை பாருங்கள். வங்காளத்தில் பிறந்தார், நேபாளத்தில் அப்பா கூட இருந்தார், அப்புறம் கதிர்காமம் இலங்கைக்கு போனார், அதன் பிறகு தமிழகம் வந்தார். இவர் சமாதி, இவரோட சமாதி எங்கே இருக்குன்னா சீர்காழி பக்கத்தில் உப்பனாற்றங்கரை ஓரமாக இவரது சமாதியானது காணப்படுகிறது. இந்த கதிர்காம சுவாமிகள் பெரிய செல்வந்தராக இருந்தாலுமே, அப்பா ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தாலுமே, ஒரு மகனுக்கு என்ன ஆசை இருக்கும், ஒரு மகனோ மகளோ அப்பா ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறப்ப அதை நம்ம அனுபவிக்கணும், அந்த செல்வ வளத்தை அனுபவிக்கணும், அப்பாவுக்கு இருக்கிற பேரை வச்சு நம்ம வாழணும், இது எல்லாருக்குமே வரும், அந்த சிந்தனை வரும். ஆனால் வித்தியாசமாக கதிர்காம சுவாமிகள் சிறுவனாக இருக்கின்ற போதே அந்த செல்வத்திற்கும் அந்த புகழுக்கும் ஆசைப்படலை. எல்லா வசதிகளும் கிடைச்சுமே அந்த சின்ன வயசில் இவற்றையெல்லாம் துறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டு தன்னோட 7 வயசில் வீட்டு விட்டு வெளியில் வர்றார். எதுக்கு? செல்வம் பிடிக்கலை, சொகுசான வாழ்க்கை பிடிக்கலை, இத்தனை வசதிகள் தனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சி 7 வயசில் வீட்டை விட்டு வெளியில் வந்தார். 7 வயசில் வெளியில் பல இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு தனது 12வது வயசில் ஞானானந்த கிரி சுவாமிகளை சந்திக்கிறார். ஞானானந்த கிரி சுவாமிகள் தபோவனம், எங்கே இருக்குது தபோவனம் அப்படின்னா திருவண்ணாமலையிலிருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய மார்க்கத்தில் திருக்கோவிலூரில் அமைந்திருக்கிறது ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய தபோவனம். இந்த மகானங்க தான் சமாதி கொண்டிருக்கார் ஞானானந்தகிரி சுவாமிகள். அந்த மகானது உபதேசம் இவருக்கு கிடைச்ச பிறகுதான் ஞான மார்க்கத்தில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கதிர்காம சுவாமிகளுக்கு ஏற்பட்டது. ஒரு குருநாதரது உபதேசம் கிடைச்ச பின்னால் ஒரு சீடன் பல திசைகளுக்கும் பயணம் செய்யணும், ஞான மார்க்கத்தை தேடி போகணும். ஆனால் இந்த குருநாதர் இருக்காரே, யார்? ஞானானந்தகிரி சுவாமிகள். அவர் தன்னோட சீடனையும் அழைத்து சென்றார். எங்கே போனார்? இலங்கைக்கு போனார்.
இலங்கைக்கு இந்த கதிர்காம சுவாமிகளையும் தன்னுடன் அழைத்து கொண்டு சென்ற ஞானானந்தகிரி சுவாமிகள் கதிர்காமம் முருகன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துக்கு போய் முருகப்பெருமான தியானம் பண்ணி நித்தமும் தவம் இருக்கார். யார்? ஞானானந்தகிரி சுவாமிகளும் கதிர்காம சுவாமிகளும் 2 பேரும் தவம் இருக்காங்க. முருகப்பெருமானுடைய தரிசனமும் இவர்கள் இருவருக்கும் கிடைத்தது. ஒரு தவம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஒரு தியானம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கணும், தெய்வத்தினுடைய திருக்காட்சி கிடைக்கணும். ஆக அந்த அளவுக்கு நமது தவமானது ஆத்மார்த்தமானதாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது எல்லாரும் தவம் இருக்கலாம், எல்லாருமே தியானம் இருக்கலாம், ஆனால் உள்ளார்ந்த மனசோடு இருக்காங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின். அதுதான் பெரிய கேள்வி. அது இவங்க 2 பேருமே அந்த முருகப்பெருமானை இதை நினச்சி அந்த முருகப்பெருமானையே தியானித்த காரணத்தினால முருகப்பெருமான் தரிசனம் கொடுக்குறான். தரிசனம் கொடுத்து இந்த இருவருக்குமே அவரவர்கள் பயணம் செய்ய வேண்டிய பாதையை முருகப்பெருமான் சொல்கிறானாம். 2 பேருக்கும் சொல்கிறான். ஞானானந்தகிரி சுவாமிகளை ஞான மார்க்கத்திற்கும், கதிர்காமத்தில் முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைக்க பெற்று ஞானானந்தகிரி சுவாமிகளை ஞான மார்க்கத்திலும், கதிர்காம சுவாமியில் பக்தி மார்க்கத்திலும் பயணிக்குமாறு முருகப்பெருமான் சொல்கிறார். அதன்படி அந்த இலங்கையிலேயே சுமார் 65 ஆண்டுகள் பல பகுதிகளுக்கு பயணம் செய்கிறார். யார்? கதிர்காம சுவாமிகள். இதனால தான் இவர் பேர் கதிர்காம சுவாமிகள்னே இருந்தது. அதன் பிறகு 1902 நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றார். 1902 வர்றார். பல பகுதிகளுக்கு பயணம் செய்கிறார். தமிழகத்தில் பல ஊர்களுக்கு போகிறார். ஒவ்வொரு பகுதியாக பார்த்து தரிசனம் செய்த பிறகு கடைசியாக சீர்காழிக்கு வருகிறார். சீர்காழிக்கு வர்றார். சீர்காழியில் இந்த ஒப்பனாற்றங்கரை அவருடைய சமாதி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே பகுதியில் இந்த ஒப்பனாற்றங்கரையில் கரை ஓரமாக ஒரு சின்ன கீற்று கொட்டகை போட்டுட்டு அங்கே தங்குற ஒரு கீத்து கொட்டகை. அந்த கீத்து கொட்டகையில் தங்கி தனது தவத்தையும் தனது பிரார்த்தனையையும் ஆரம்பிக்கிறார் கதிர்காம சுவாமிகள். ஒரு கொட்டகை போட்டாச்சு. அடுத்து அன்ன ஆகாரம் வேணும் இல்லையா, சாப்பாடு வேணும் இல்லையா, ஒரு காவடி எடுத்துகிட்டு போவாராம். அதில் கிடைக்கிற உணவை எடுத்துகிட்டு வருவர். அதைத்தான் சாப்பிடுவர். இதை தவிர வேறு ஆகாரம் கிடையாது, அதைத்தான் சாப்பிடுவர். இப்படி ஆரம்ப நாட்களில் இதுபோல் கிடைக்கக்கூடிய யாச்சகம் பெறக்கூடிய உணவை வச்சு சாப்பிட ஆரம்பித்து தன்னை தரிசிக்க வருகின்ற பக்தர்களுக்கு நல்ல விஷயத்தை கூறி அவர்களுக்கு நோய் நொடியாக அது அகல்வதற்கு உண்டான வழிகளை கூறி ஒரு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறது இவருடைய பழக்கமாக இருந்தது. இப்படி தான் ஆரம்பித்தது. இந்த உப்பனாற்றங்கரை அப்படிங்கிறது அந்த நதியோட, அந்த உப்பனாற்றங்கரையோட தண்ணீர் பார்த்திங்கன்னா உப்பாக இருக்கும். அதனால் உப்பனாற்றங்கரை, உப்பனாறு, அது பெயர் உப்பனாறுன்னு பேர். அந்த கரையில் தான் இவர் தங்கியிருக்கார். என்னத்தான் இங்கே தங்கினாலுமே இவருடைய மனசு முழுக்க யார் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா கதிர்காம முருகன். நம்ம மனசில் எது நிலையாக தங்கிவிடுகிறதோ, எது நம்மை பெரிதும் பாதிக்கிறதோ அது நம்மை ஆட்கொள்கிறது இல்லையா. அந்த ஞாபகத்தோடவே இருப்போம். நம்ம எத்தனையோ பேரை, எத்தனையோ மனிதர்களை நம்ம சந்தித்தாலுமே நமது வாழ்க்கையில் சில மனிதர்களை நம்மால் மறக்க முடியாது. அந்த மனிதனுடைய நினைவுகள் அவ்வப்போது நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏதான ஒன்றுன்னா சட்டுன்னு அவரோட ஞாபகம் நமக்கு வரும். அதுபோல் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே சில மனிதர்கள், அவர்கள் உறவு முறைகளாக இருக்கலாம், நட்பு முறையில் இருக்கலாம், ஏதோ ஒரு காலத்தில் நாம் சந்தித்தவராக கூட இருக்கலாம். அதுபோல் இப்போ இந்த கதிர்காம சுவாமிகளுக்கு யாருடைய நினப்பு அப்படின்னா முருகப்பெருமானுடைய நினப்பு. எப்போ பார்த்தாலும் அந்த முருகனே நினைவுக்கு வந்து கொண்டு இருப்பான். இந்த முருகப்பெருமான் என்ன உத்தரவு கொடுக்குறான்னா, ஒரு முருகன் கோவிலை இங்கே நீ கட்டு அப்படிங்கிற, முருகன் கோவிலை கட்டு அப்படிங்கிற. ஒரு கோவில் கட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செல்வந்தர்களால், தனவந்தர்களால், ஒரு மன்னர்களால், ஒரு மகான்களால் சாத்தியமாகும்.
ஒரு சாதாரணமான மனிதனால் கோவில் கட்ட முடியாது. ஏன்னா அதற்கு பொருள் வசதி தேவை, ஆள் பலம் தேவை. இவற்றை பொருள் வசதியும் கிடையாது, ஆள் பலமும் கிடையாது. ஆனாலும் என்ன தெரியுமா பண்ணுவாராம், இவர் யாச்சகம் பெறுவர். கிராமம் கிராமமாக செல்வாராம். பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு ஒரு முருகன் கோவில் கட்டணும், அந்த முருகன் கோவில் கட்டுவதற்கு உங்களால் ஆன ஒத்துழைப்பு கொடுங்க, உங்களால் ஆன திரவியத்தை கொடுங்கன்னு கேட்டு என்னென்ன கிடைக்கிறதோ அவற்றை வைத்து கொண்டு ஒரு கோவிலை கட்டினார். முருகனுக்கு ஒரு கோவிலை கட்டினார். சீர்காழியில் கைவிளாஞ்சேரி அப்படின்னு ஒரு இடம், கைவிளாஞ்சேரி, அங்கே முருகனுக்கு ஒரு கோவில் கட்டினார். அந்த கோவில் கட்டி முடித்த பிறகு 1925 கோவிலை கட்டி முடிக்கிறார். அந்த கோவில் கட்டி முடித்த பிறகு இந்த கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு ஜலம் வேணும் இல்லையா, ஒரு அபிஷேகத்திற்கு நீர் வேணும், வேறு ஏதான முக்கியமான ஒரு தேவைன்னா தண்ணீர் இல்லாமல் முடியாது இல்லையா. பஞ்சபூதங்களில் நீரினுடைய அவசியம் அப்படிங்கிறது நமது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்கள், தண்ணீர் இல்லாமல் நம்மளால் ஒரு நாள் கூட வாழ முடியாது. காலையில் எந்திரிச்சோன்னே பல்லு தேய்க்கும் போது வாய் கொப்பளிக்க தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும், எல்லாவற்றுக்கும் நீரானது அவசியம். ஒரு கோவிலுக்கு நினச்சி பாருங்கள், முருகப்பெருமான்னா அபிஷேகம் பண்ணணும், மற்ற தேவைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் தண்ணி வேணும். உப்புனாறு என்ன சுவையோடு இருக்குது, உப்பு சுவையோடு இருக்குது. ஒரு ஆலயத்திற்கு தீர்த்தம் அப்படின்னா நதி, கடல், குளம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா மகாமக குளம் அப்படின்னு இருக்கு, அங்கே இருக்கிற பல கோவில்களுக்கு தீர்த்தம் அது. பொற்றாமரை குளம் அப்படின்னு இருக்குது, காவிரி நதி இருக்குது, அதெல்லாம் தீர்த்தமாக பயன்படும். இந்த சீர்காழியில் கைவிளாஞ்சேரி முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தீர்த்தமாக எதை பயன்படுத்தலாம்னு இவர் தீர்மானித்தார் அப்படின்னா உப்பனார். ஆனால் அந்த உப்பனாரில் இருக்கக்கூடிய நீரானது உப்புச்சுவையுடன் காணப்படுகிறது. ஒரு கடவுளுடைய அபிஷேகத்திற்கும் இதர பயன்பாடுகளுக்கும் ஒரு உப்பு கலந்த நீரை பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாது இல்லையா. அவர் என்ன பண்ணுறார், அந்த நதியின் நீர் சுவையை தனது தவசக்தியால் மாற்றுகிறார், தனது தவசக்தியால் மாற்றுகிறாராம். உப்புச்சுவையானது குறைகிறது. அந்த உப்பனாற்றின் நீரைத்தான் இந்த முருகப்பெருமான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்த ஆரம்பித்தார். கதிர்காம சுப்பிரமணியர்னு அந்த முருகன் பேர் கைவிளாஞ்சேரியில் இன்றைக்கும் காணப்படுகிறது. அந்த காலத்திலேயே, அதாவது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால் 1925 கும்பாபிஷேகம் பண்ணினார். அப்போதே எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தார். ஒரு கோவில் கட்டுறது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் அந்த காலத்தில் மிகப்பெரிய மன்னர்கள் கட்டிய ஆலயங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சோழ மன்னர்களாகட்டும், பாண்டிய மன்னர்களாகட்டும், சேரர்களாகட்டும், ஒரு கோவில் கட்டி முடித்த பிறகு அந்த கோவில் வழிபாட்டிற்கு தேவையான வருடாந்திர தேவைக்கான பல விஷயங்களை நிபந்தமாக எழுதி கொடுப்பார்கள். அதாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த கோவில் வழிபாடு நின்றுவிடக்கூடாது, பூஜைகள் நின்றுவிடக்கூடாது. இன்றைக்கி நம்மெல்லாம் மனிதர்களை என்ன பண்ணுறோம், நமது எதிர்கால தேவைக்காக நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம். சில பேர் சம்பாதிச்சு அதை சேவிங்ஸ் அப்படின்னு போட்டு அந்த பணத்தை ஒரு நிரந்தர வைப்பு நிதியாக வச்சு இல்லையா, இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரு குடும்பமே தனது எதிர்காலத்தை யோசிக்கிற போது ஒரு மிகப்பெரிய ஆலயம் அப்படின்னா அதை பற்றி யோசிக்காமல் இருந்திருப்பாங்களா அந்த காலத்தில்? பல மன்னர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போல் இந்த மகானும் கதிர்காம சுவாமிகளும் என்ன பண்ணுறாராம், எதிர்காலத்தில் இங்கே பூஜைகள் நின்றுவிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்போவே பல இதெல்லாம் பூர்த்தி பண்ணியிருக்கார், எல்லாமே பூர்த்தி செஞ்சு வச்சுருக்கார், தன்னோட காலத்திலே செஞ்சுருக்கார். 1962 இந்த மகான் சித்தியாரார். இந்த மகானுடைய ஜீவ சமாதியும் இதே உப்பனாற்றங்கரையிலேயே அமைக்கப்படுகிறது. தான் சமாதி ஆவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடியே தனது பக்தர்களிடம் சொல்லி
தனது சமாதிக்கு தேவையான கற்பூரம், சாம்பிராணி, உப்பு இவற்றையெல்லாம் கொண்டு வர சொன்னாராம். இவற்றையெல்லாம் தனது பக்தர்களே கொண்டு வர சொல்லி அவற்றை சேகரித்து வைத்து அமர்ந்த நிலையில் இந்த மகான் 1962 சமாதி ஆகிறார். எத்தனையோ அற்புதங்கள் தன்னோட காலத்தில் கதிர்காம சுவாமிகள் எத்தனையோ அற்புதங்களை பண்ணியிருக்கார். இந்த சீர்காழி பகுதியில் இவர் இருக்கிற இதே பகுதியில் ஒரு பக்தர், ஒரு அன்பர் இருந்திருக்கார். அவர் அந்த காலத்தில் மது அதிகம் சாப்பிடுவாராம். மது அதிகம் சாப்பிடுகின்ற காரணத்தினால ஒரு நிதானமான நிலைமைங்கிறது அவருக்கு எப்பவுமே இருக்காது. ஒரு காலகட்டத்தில் அவரே வெறுத்து போய் என்னடா நம்மளை மாற்றிக்க முடியல, நம்ம இந்த அளவுக்கு இருக்கோமே அப்படின்னு நினச்சி கதிர்காம சுவாமிகள்கிட்ட வராராம். இந்த சுவாமிகள்கிட்ட வந்து சொல்கிறார், சுவாமி என்னால் குடியை நிறுத்த முடியல, இந்த குடி ரொம்ப ஆபத்தானது, இது தொடரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் நிறுத்த முடியல, நீங்கள் சுவாமியை தானே வழி சொல்லணும் அப்படிங்கிறாராம். அதாவது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பல துஷ்ட குணங்களை, துர்குணங்களை, துர்பழக்க வழக்கங்களை யாரால் அகற்ற முடியும் அப்படின்னா ஒரு குரு பக்தியினால் ஒரு மகான்கிட்ட போனோம் அப்படின்னா நமக்கு நடக்கும் இல்லையா? நம்ம எவ்வளவோ பழக்கத்தில் பார்த்துருக்கோம், எத்தனையோ படிச்சிருக்கோம். இந்த அன்பர் என்ன பண்ணுறார், சுவாமிகள்கிட்ட வந்து சொல்கிறார், எனக்கு இந்த பழக்கம் போகணும் சாமி, நீங்கள் தான் இதுக்கு வழி சொல்லணும் அப்படிங்கிறாராம். சுவாமிகள் என்ன பண்ணுறாராம், ஒரு சொம்பு, ஒரு பித்தளை சொம்பு எடுத்து கொடுக்குறார். இந்த சொம்பில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த உப்பனாறுலேருந்து நீர் பிடிச்சிட்டு வா, ஜலம் பிடிச்சிட்டு வா அப்படிங்கிற. அந்த அன்பர் போய் இந்த உப்பனாறில் போயிட்டு நீர் பிடிச்சி கொண்டு வந்து சொம்பை சுவாமிகள்கிட்ட கொடுக்குற. சுவாமிகள் என்ன பண்ணுறார், சுமார் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அந்த சொம்பை தன்னோட கையில் வச்சுருந்துட்டு இந்த அன்பரோட ஏதோ விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கார். இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். சும்மா ஒரு 10 நிமிஷம் போன பிறகு இந்த சொம்பில் நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவர்கிட்ட கொடுக்குறார். குடித்து இதை கொடுத்துட்டு, இதை குடிப்பா நீ, இந்த சொம்பு ஜலத்தை குடி அப்படிங்கிற. அந்த ஜலத்தை குடிக்கிறார். அந்த ஜலத்தை குடிக்கிற போது அவருக்கு மது அருந்துவது போன்ற ஒரு டேஸ்ட், ஒரு சுவை அதில் கிடைக்கிறது. வெறும் தண்ணி. சுவாமிகள் என்ன உணர்த்துற, நீ குடிக்கிறது ஒன்றுமே இல்லைடா, எல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத மறைமுகமாக உணர்த்திய பின்னால் உனக்கு இது எப்படி இருக்குன்னு கேட்குறார். சாமி எனக்கு மது சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாராம். அப்புறம் கேட்குறாராம், இதை நீ தொடர்ந்து சாப்பிடணும்னு நினைக்கிறியா? உனக்கு இதனால் எந்த பலனும் இல்லையே, ஒரு தண்ணியை குடிக்கிற மாதிரி குடித்து உன்னோட உடம்பை கெடுத்துக்கிறியே, நீ இதை தொடரணும்னு நினைக்கிறியான்னு கேட்ட உடனே காலில் விழுந்து, சுவாமி நீலேருந்து நான் விட்டுடுறேன் அப்படின்னு அந்த நண்பர் சொல்கிறாராம். இதுபோல் எத்தனையோ அற்புதங்களை தனது காலத்தில் நிகழ்த்தியிருக்கிறார் கதிர்காம சுவாமிகள். சீர்காழி நகரத்திலேயே இந்த மகானது சமாதியானது காணப்படுகிறது. கதிர்காம சுவாமிகளது அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம்.